இந்தியாவோட செமிகண்டக்டர் மார்க்கெட் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 30 பில்லியன் மார்க்கெட் வேல்யூவாக இருக்குது. ஸோ அதுவே இன்னும் ஒரு 6 வருஷத்தில், அதாவது 2030 பார்த்தோன்னா இது வந்து 150 பில்லியனாக ஆகும்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா 5 மடங்கு வந்து இன்னும் 6 வருஷத்தில் அதிகமாகும். அப்போ 5 மடங்கு அதிகம் ஆகுனா இதுக்கான வேலை வாய்ப்புகள் க்ரோத் அப்படின்றது உங்களுக்கு எவ்வளோ பெருசு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீடியோவில் நம்ம இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, எதனால இவ்வளோ டிமாண்ட் இருக்குது, எந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க செமிகண்டக்டர் கம்பெனிஸில். ஸோ நீங்கள் ஒரு செமிகண்டக்டர் கம்பெனியில் வேலைக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்கில் தேவை, அது ஃப்ரீயாக எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஏஐ செமிகண்டக்டர் அப்படின்றது குளோபல் லெவலில் பார்க்குறப்ப 190 பில்லியனுக்கு போகும்னு சொல்கிறாங்க, அதாவது 2030 கணக்குப்படி. அதில் இந்தியாவோட பங்கு அப்படின்னு பார்க்குறப்ப 21 பில்லியன் இருக்கும். அதாவது ஏஐ ரிலேட்டட் செமிகண்டக்டர் கம்பெனிஸோட இதை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அது போக உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன் இவ்வளோ பேசப்படுறாங்க இந்த செமிகண்டக்டர் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அப்படின்றது ரொம்பவே வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இந்த சிப்புக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட் ரொம்பவே அதிகமாகிருக்கு. காம்படிஷனல் பவர் வந்து அதிகமாகவே இருக்கும். அப்போ அந்த சிபியூ பவர் இல்லை ஜிபியூ அப்படின்றத அந்த பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த சிபியூ ஜிபியூன்றது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான தேவைகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இது ஒரு ரீசன் தான் என்விடியா அப்படின்ற கம்பெனியோட ஷேர் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 3 ட்ரில்லியன் மார்க்கெட் ஷேராக போயிருந்திருக்கு. அதுக்கான ரீசன் இதுவும் ஒரு ரீசன் தான். ஏன்னா இந்த காம்படிஷன் பவர் அப்படின்றதுனால தான் இவ்வளோக்கு அதிகமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்தோன்னா இந்தியாவிலே வந்து இதில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏஐ ரிலேட்டடில் இருக்குது. 220 கம்பெனிஸ் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டாப் ரேட்டட் கம்பெனிஸ் கிட்டத்தட்ட. ஸோ இதில் லொக்கேஷனில் நான் வந்து பெங்களூர் அண்ட் சென்னை அப்படின்றது 2 லொக்கேஷன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணி நான் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட வந்து பாதி கம்பெனிஸ் வந்து பெங்களூர் அண்ட் சென்னையில் தான் இருக்குது. ஓவரால் இந்தியாவில் 220 இருந்துச்சு. அதில் பாதி பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கு மேலேயே ஆக்சுவலாக வந்து பெங்களூர் அண்ட் சென்னை இந்த 2 பிளேஸில் தான் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா இங்கே வந்து கம்பெனிஸ்க்கு அந்த அளவுக்கான ஓப்பனிங்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கில்டு பர்சன்ஸும் இந்த மாதிரியான லொக்கேஷன்ஸில் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் நீங்கள் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இன்டெல், வேகோ, மாஸ்டிப், எஸ்டி, மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், அனலாக் டிவைசஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா செமிகான் கம்பெனிஸ் ஒரு சரி. இப்போ இந்த கம்பெனிஸ்லாம் இருக்கிறாங்க. இந்த கம்பெனிஸுக்கு நான் ஒரு ஸ்கில் கற்றுக்கிட்டேன். நான் வந்து ஒரு பிஇ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த படிக்கிறது மூலமாகவே இந்த ஸ்கில் வச்சு நான் போயிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது உங்கள் காலேஜில் சொல்லித்தர ஒரு தியரட்டிக்கல், மிஞ்சி போச்சுன்னா ஒரு லேபில் கூட்டிகிட்டு போய் ஒரு 10 ப்ரோக்ராமை மனப்பாடம் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுவீங்க. ஸோ அது வந்து ப்ராப்பர் எஜுகேஷன் கிடையாது. இதுக்கு தேவைப்படுறது ஒரு ப்ராப்பரான ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கிற ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு தேவை. அது வந்து ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா ட்ரைனிங் சென்டர்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இல்லை எம்பெடட் இண்டஸ்ட்ரிக்குன்னு ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லா ஊர்லேயுமே இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஊரை பொறுத்து அந்த ட்ரெயினரை பொறுத்து நாலேஜ் இருக்கும். பட் எல்லா ஊர்லேயுமே இருக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன வேணும், வேலை வேணும். ஸோ அதுக்காக தானே நம்ம ட்ரைனிங் போகிறது. ஸோ அப்போ அந்த ட்ரைனிங் வந்து எங்கே படித்தா வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியது, நீங்கள் எந்த ட்ரெயினரிங் இன்ஸ்டியூட் போனாலும் இந்த ட்ரைனிங்கில் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லித்தராங்க, எந்தெந்த கம்பெனிஸ் அவங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்கில் இருக்கிறாங்க, அவங்க டைப்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு சில கம்பெனிஸோட. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து இதில் 2வது மெத்தட் எப்படின்னா, எனக்கு ஒரு பேஷன் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் தான் படிக்கிறீங்க, பட் உங்களுக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைல் ரிலேட்டட் டொமைனில் போகணும், இல்லை எனக்கு வந்து ஒரு டெலிகம்யூனிகேஷனில் போகணும், எனக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கிங்கில் போகணும். இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு பேஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது ரிலேட்டடாக இருக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அதை பற்றி நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ அதுக்கு வேணால் ஒவ்வொரு டொமைனுக்குமே ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் எம்பெடட் சி அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய பேர் வந்து இது வந்து ஹை கிரிட்டிக்கல் சிஸ்டம்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, இல்லை வந்து ஒரு ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி, இதில் மெடிக்கல் டிவைஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரியான பவர், இந்த மாதிரி நிறைய ஒரு ஹை கிரிட்டிகாலிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கிற இடத்துக்கு எல்லாத்துக்குமே எம்பெடட் C++ வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் ஓல்டு லாங்குவேஜ் ஆடா அது மாதிரி கூட யூஸ் பண்ணுவாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கூட படிக்கலாம். இல்லை எனக்கு ஐடியாலாம் இல்லை, நான் ரொம்ப பிளாங்காக இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏதாவது வந்து அதே மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற அளவுக்கு எந்த காசும் இல்லை, எனக்கு ஃப்ரீயாக ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு தான் ஒரு போர்ட்டலே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த போர்ட்டல் பேர் ESSCI. பொதுவாகவே நான் வந்து ஃப்ரீயாக ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. அது வந்து வேல்யூபிளாக இருக்குமா அப்படின்றது தெரியாது நினைப்பாங்க. ஆனால் இது வந்து முழுக்கவே வேல்யூபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா
ESSI அப்படின்றது ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். முழுக்க முழுக்க ஸ்கில்லிங்கை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட இவங்க வந்து ரன் பண்ணுறதுனால இவங்க வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடில் நீங்கள் எந்த டொமைனில் வேலைக்கு போனாலுமே அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு டிப்ளமோ இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி, என்ன வேணால் படிச்சிருந்தாலும் சரி, ஆனால் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களோட கோர்ஸை நீங்கள் பண்ணுற மூலமாக அவங்களே கூட பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து அனுப்புறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அவங்களோட பார்ட்னர்ஸும் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த பிளாட்ஃபார்ம் உண்மையிலே யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக 2 மில்லியன் பீப்புள் ட்ரெயின் ஆகிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 லட்சம் பீப்புள் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. இதில் வந்து 200க்கும் மேற்பட்ட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. 450 ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ட்ரைனிங் சென்டர்ஸ்மே பார்த்திங்க அப்படின்னா 4500க்கு மேலே வந்து ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு VLSI டிசைன் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு கோர்ஸோட ஒரு ப்ரோஷர் எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இப்படி தான் அவங்களோட ப்ரோஷர் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க ஒரு குவாலிஃபிகேஷன் போட்டிருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு ரெக்கமெண்ட் நீங்கள் வந்து ஒரு இது பண்ணாலுமே அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். அதே மாதிரி இதுலேயுமே ஒரு மினிமல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து ஒரி பண்ண தேவை இருக்காது. ஏன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா ஆப்வியஸாகவே உங்களுக்கு வந்து இந்த கிரிட்டீரியாஸ் எல்லாமே மீட் ஆகியிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ அதை தவிர நீங்கள் வந்து பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த அஜெண்டா இந்த மாடியூலோட ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் தான் இங்கே வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொருதுக்கான பிரேக்கப்ஸும் போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஜென்ரல் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ஒரு வெரிஃபிகேஷன் அண்ட் டெஸ்டிங் இன்ஜினியர்னால் என்ன அப்படி மாதிரிலாம் நிறைய போட்டிருப்பாங்க. பட் அதில் நீங்கள் பிரேக் டவுன்ஸ் பார்க்குறப்ப ஒவ்வொருத்துக்குமே ஒரு டிசைன் மேண்டட் என்ன, ஒரு டிசைனிங் ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி நீங்கள் டிசைன் பண்ணணும், ஸோ எல்லா லெவலான டீட்டெயில்ஸுமே இங்கே வந்து போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 31 பக்கம் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கான ஒரு நாலேஜ் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து எவ்வளோ டீட்டெயிலாக அப்போ வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உங்கள் காலேஜில் படிக்கிற நார்மல் ஒரு மார்க் எடுக்கிற மாதிரியான இருக்காது. இது வந்து முழுக்க ப்ராக்டிக்கலாக இருக்கும். தியரிட்டிக்கலும் இருக்கும், ப்ராக்டிக்கலும் முழுக்க இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டுக்குமே தான் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலுக்கு தான் மார்க்ஸும் வந்து அதிகமாகவே போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்றப்ப இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து சும்மா நான் படித்தேன், நான் மனப்பாடம் பண்ணிட்டு நான் போய் எழுதுறேன்னா எழுத முடியாது. இது உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் தான் இந்த ஸ்கில் வந்து கற்றுக்கவே முடியும். இல்லைனா நீங்கள் இந்த ஸ்கில்லை கற்றுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும் இந்த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியோட கோர் ஜாப்ஸ் அப்படின்றத சொல்கிறது. ஓகே சரி, நான் இப்போ இவங்க சொல்கிற மாதிரி இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிவிட்டேன். எனக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோடதுலேயே போர்ட்டல் இருக்குது. ஸோ அதுலேயுமே நிறையா இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. அதில் ஒரு சில பார்ட்னர்ஸ் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட அமர் ராஜா பேட்டரிஸ், இல்லை கேப்ட்ரானிக் சிஸ்டம், டிக்சன் டெக்னாலஜிஸ், யுரேகா ஃபோர்ப்ஸ், HCL, ஹேவல்ஸ், கோத்ரேஜ், TVS, PVDN, ரிலையன்ஸ் இன்ஃபோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இதில் மேபி ஒரு சில உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஒரு சில தெரியாமல் கூட இருக்கலாம். பட் இது எல்லாமே நிறையா இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி இவங்களோட வந்து பிளேஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்பாக வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.